மணல் எழுத்தும் கல் எழுத்தும். ரெண்டு நண்பர்கள் பாலை நிலத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஒரு விஷயத்த பத்தி ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் வருது. அதனால ஒருத்தன் பயங்கரமா கன்னத்துல அற வாங்குறான். உடனே அடி வாங்கினவன் அந்த மணல்ல போய் உட்கார்ந்து, இன்னைக்கு என் நண்பன் என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு எழுதுறான். திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாலை நிலத்தை தாண்டி ஒரு ஆறு வருது. அதை கடக்கிறதுக்காக ரெண்டு பேரும் அதுல இறங்குறாங்க. அடி வாங்கினவனோட காலை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. அவன் புதக்குழியில மாட்டிக்கிறான். உடனே அவனோட நண்பன் தன்னோட உயிரை பணைய வச்சு அவனை காப்பாத்துறான். அந்த ஈரத்தோடையே அவன் போய் ஒரு கல்லு மேல உட்காந்துட்டு, இன்னைக்கு என் நண்பன் என் உயிரை காப்பாத்தினான் அப்படின்னு கல்லுல செதுக்குறான். இத பார்த்து அவன் நண்பன் கேட்கிறான், முன்னாடி மணல்ல எழுதுன, இப்ப கல்லுல செதுக்குறியே, ஏன்? அதுக்கு அடி வாங்கினவன் சொல்றான், யாராவது நம்மளை காயப்படுத்தினா அதை மணல்ல எழுதணும். ஏன்னா மன்னிப்பு அப்படிங்கிற காத்து அதை காலப்போக்கில் அழிச்சிரும். ஆனா ஒருத்தர் நமக்கு செஞ்ச நல்லதை கல்லுல தான் செதுக்கணும். அப்போதான் அது காலாகாலத்துக்கும் அழியாம இருக்கும் அப்படிங்கிறான்.